லஞ்ச பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. அந்த பட்டியலை தினந்தோறும் சாமானியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல் தான். தேர்தல் அரசியல்ல இந்த மாற்றம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதுல ஊழல் அல்லது லஞ்சம் இதுதான் பிரதான பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? முதல் பிரச்சனை, அடுக்கடுக்காக பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றில் அதாவது ஃபர்ஸ்ட் ஜுரத்தை தணிக்க வேண்டும், பிறகு அதற்கான சோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கடும் ஜுரமாக காய்ச்சல் மக்கள் பினாத்தும் அளவுக்கு டெலீரியம் என்று சொல்வார்களே அந்த அளவுக்கு இது ஒரு குளிர் ஜுரமாக. லஞ்சத்தையோ அல்லது ஊழலையோ இல்லாத ஒரு சமூகம் வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனா இது ஒரு குளோபல் பினாமினா மாறி இருக்கு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, பிரையாரிட்டியில இன்னைக்கு போலரைஸ்ட் சொசைட்டில மக்கள் மத்தியில ஒரு பிரிவினை உண்டாக்கி பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் செய்யும் போது அதை எதிர்ப்பதை விட்டுட்டு இதை முதன்மைப்படுத்துவது சரியா அப்படிங்கிறது இல்ல. அதையும் எதிர்ப்போம், அதை எப்பவுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். அது புதிய ஒரு முன்னெடுப்பு கிடையாது எனக்கு. அது வெவ்வேறு ஃபோக்கஸ் பாயிண்ட் அங்க இருக்கா அப்படிங்கிற கேள்வி. அதனாலதான் உங்களை பி டீம் அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் முன்னாடி கண்டிப்பா இருக்கிறது. நான் அதுல ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச் வேணும். ஒருவரை தண்டித்து அவர்களை இல்லாமல் செய்து விட்டால் இந்த மத சண்டைகளே இருக்காது, ஒரு மதத்தையே நீக்கிவிட்டால் என்று அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்து பார்த்தோம். அதான் பாகிஸ்தான். சரியா வரல. அது திராவிட ஆட்சிகளால தமிழகம் சீரழிந்து விட்டது அப்படிங்கிற கருத்தை நீங்களும் முன்வைக்கிறீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களும் சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சியும் சொல்கிறது. எல்லாம் ஒரு புள்ளியில ஒரே விதமான அணுகுமுறையா இருக்கா பார்க்கப்படுதா? கெட்டதுங்கிறது எல்லாருக்குமே புரியும். இட்ஸ் டிகே, இட்ஸ் ஆட்ரஃபி ஆஃப். இப்ப அது கெட்டதுன்னா அதுக்கான மாற்று அப்படிங்கிறதுல நீங்க எதை முன்னிறுத்துறீங்க? நீங்க வரீங்க, உங்களோடு வரதுக்கு நீங்க சொல்ற அடிப்படையான ஒரு வார்த்தை நேர்மையான கட்சிகளோடு தான் கூட்டணின்றீங்க. அப்படி எந்த கட்சியை நீங்க இப்ப கூட்டணிக்கான வாய்ப்புள்ள கட்சின்னு பாக்குறீங்க? இல்ல, நேர்மையாளர்கள் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்காங்க. நான் குற்றம் சாட்டும் ஏடிஎம் கையில கூட நேர்மையாளர் இருப்பான் என்று நான் நம்புகிறேன். எல்லா கட்சிகள்லயும் நேர்மையாளர்கள் இருப்பாங்க. ஆனா டெசிஷன் மேக்கிங்ல இல்லைங்கிறதுனாலதான் அந்த கட்சிகளுடன் உறவு வைப்பதுங்கிறது யோசனையா இருக்கு. இந்த மாற்று அணி எப்படி வலுப்பெறும் நான் கேட்கிறேன். நீங்க முன்வைக்கிற மாற்று அணி எப்படி வலுப்பெறும்? அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? பார்க்கத்தான் போகிறீர்கள். வலு கண்டிப்பாக பெறும். எந்த தனிப்பட்ட முறையில் மக்கள் நீதி மையம் வலுப்பெறும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வர்றாங்க, என்னை ஆதரிக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டணியாக வலுப்பெறுவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்கிறேன். அதாவது கூட்டணிங்கிறது இப்ப அரசியலில் சேராதவர்களின் எண்ணிக்கை, அதாவது இதுவரை அரசியலில் சம்பந்தப்படாதவர்களின் எண்ணிக்கை வெற்றி வாய்ப்புக்கான ஒரு முழு ஓட் கோஷன்ட். அது இப்ப டூ ஏர்லி டு டாக் அபவுட் அலையன்ஸ். யார் கூட இல்லைங்கிறத சொல்லலாம். அப்படி சொல்லுங்க, யாரோடலாம் இருக்க முடியாது. பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை பொறுத்தவரை irrelevant. எதனால அப்படி சொல்றீங்க? அது மக்களுடைய தீர்ப்பு. நான் எனக்கு வெறுப்பு சொல்ல மாறிக்கிட்டே இருக்குல்ல, களம் மாறும் ஒவ்வொரு தேர்தலையும். உங்களுக்கு இருக்க நம்பிக்கை மாதிரி அவங்களும் நம்பிக்கையோட களத்துல இப்ப இருக்கிறது. நான் பர்செப்ஷன் நீங்க சொன்ன வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். அதே பர்செப்ஷனில் அது மக்களுக்கு அவங்க irrelevant என்பது தோன்றுகிறது. அதற்கான சாட்சியங்கள் எனக்கு உரையாடல்களிலேயே தெரிகிறது, வெவ்வேறு இடத்திலிருந்து தெரிகிறது. வெவ்வேறு கட்சிகள் அவர்களோட ஆதாயத்திற்காக அலையன்ஸ் வச்சுக்கிட்டவங்க பேச்ச நான் இந்த வாதத்துக்கே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது சார்புள்ள ஒரு கருத்து. பட் மற்றபடி பொதுவாக எல்லா இடத்துலையும் மக்கள் கட்சியை சாராமல் இருப்பவர்கள் கூட அது தமிழர்கள் ஒரு தனி சிந்தனை இயக்கம் உள்ளவர்கள், அவங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருந்து சொன்னீங்கன்னா, ஏற்கப்பட்ட மக்களால் ஏற்கப்பட்ட அமைப்புகளா இப்பவும் அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கு. அதிலையும் மாற்றம் வந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்கிறேன். அதையும் என்னால் பார்க்க முடிகிறது. கணிக்க முடியுமா என்றால் வெகு விரைவில் கணித்தும் சொல்வேன் என்று எனக்கு தோன்றுகிறது. மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற உங்க நம்பிக்கையை நான் எடுத்துட்டாலும் கூட 3.7% 30% அப்படிங்கிறதுக்கான மாற்றம் இருந்தாதான் ஆட்சி மாற்றம் வர முடியும். ஓகே, நான் அதற்கான ஆரம்ப இதுகளை சொல்றேன். ஏன்னா 3.7 ஒட்டுமொத்தமான நோக்கு. 60 இடங்களில் 10%க்கும் மேலாக செக்மெண்ட்ல அப்ப நீங்க பெற்ற சதவீதம் சொல்றீங்க. ஆமா, 60 இடங்களில் 4-5 இடங்களில் 15%க்கும் மேல வந்திருக்கு. இது எங்களுக்கு கிடைத்த சொற்ப காலத்தில் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட 18வது நாளில் எலெக்ஷன். எங்க கையில சின்னம் இந்த சின்னத்தை உங்கள் சின்னமாக அறிவிக்கலாம்னு சொன்ன தேதியிலிருந்து
18வது நாள்ல எலெக்ஷன்ல இது ரிசல்ட்னா எங்களுக்கு இப்ப 3 வருஷம் டைம் இருந்திருக்கு. அப்ப எங்களுடைய கட்டமைப்பு கூட இப்ப இருக்கும் அளவு பலமாக இல்லை.